சனியை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. 7:30 சனின்னா சொல்லவே வேண்டாம். அப்போ உனக்கு எதை கேட்டாலும் உனக்கு 7:30 சனி நடக்குது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சேன்னா நிறைய பாதிப்பு வந்துடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா 7:30 சனி நடக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும், எதை தொட்டாலும் அதில் நம்மளுக்கு நஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இப்போ எல்லாத்துக்குமே அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 7:30 சனியில் தான் ஒரு கல்யாணம் நடக்கிறதுங்கிறது, ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுங்கிறது, அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல குழந்தை கிடைக்கிறது, ஒரு போஸ்டிங் வேலையில் உயர் பதவி கிடைக்கிறதுங்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். அப்போ அது எப்படி 7:30 சனி அப்படின்னா எல்லாத்துக்குமே கெட்டது தானே செய்யும், அது எப்படி நல்லது செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த மாதிரி நல்லது செய்கிற 7:30 சனியும் உண்டு. அப்போ எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7:30 சனி குறைவான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியோட ஆட்சி வீடான மகரம் கும்பம் ராசிக்கும், குருவோட ஆட்சி வீடான தனுசு மீனம் அந்த ராசிக்காரர்களுக்கும், இது சுக்கிரனோட ஆட்சி வீடான துலாம் அந்த பக்கம் ரிஷபம் துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 7:30 சனியுடைய பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும்.